தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா பாம்புக்கோயில் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி குட்டியெல்லாம் நல்லா வரத்துன்னு நினைக்கலாம். நல்ல குட்டிகள் கிடாய்கள், அதாவது செம்மராட்டம் கிடாய்கள், பண்டிகைக்கு ஏற்ற செம்மராட்டம் கிடாய்கள் வரத்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அதிகமான கிடாய்கள் வரத்து இருக்குன்னு இன்றைக்கி. கூட்டமும் அதுக்கேற்றாப்புல கூட்டங்களும் அதிகமான கூட்டங்கள் இருக்குது. நினைக்கலாம் ஒவ்வொரு கிடாயுமே நல்ல டாப் கிடாய்ஸ்லாம் உள்ள வந்து இறங்கிருக்கும். எல்லாமே விலைகள் வந்து இன்னைக்கு அதிகமான விலைகள் தான் நேற்று. கூட்டங்களும் பண்டிகை நெருங்கிறதுனால கூட்டங்களும் அதிகமாக இருக்குது. நல்ல அண்ணன் செம்மராட்டை குட்டி நல்ல சின்ன குட்டியாக வச்சுருக்காப்புல. வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல சூப்பர் குட்டிகள் கிடக்கு. எல்லாமே நாட்டு பிரீடு தான். நாட்டு குட்டி தான். சுத்த ஒயிட் கலர் குட்டி கிடக்கு. எல்லாம் நல்ல சுத்த ஒயிட் கலர் குட்டி. நல்ல குட்டிகள் எல்லாமே நல்ல சூப்பர் குட்டிகளாக வச்சுருக்காங்க. எல்லாம் பாருங்கள் நல்லா அசை போட்டுக்கிட்டு அசை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. குட்டி ப்ளஸ் ஆடு வச்சுருக்காங்க. ஆடு வச்சுருக்காங்க. எது பால் போட வேண்டியதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. நீ பயப்பட வேண்டாம். எல்லாம் மேட்சை குட்டி தான். வைக்கிறதுலேருந்து என்னத்தனாலும் நீங்கள் இல்லை அந்த பெரிய குட்டி வேணாலும் பார்க்கலாம். கால் மூதிக்காது. ஆமாம் அந்த இருக்குல்ல. ஆமாம் அண்ணா வணக்கண்ணே. சொல்லுங்கள். ஒரு 8 குட்டி நல்ல குட்டியெல்லாம் போட்டிருக்கேன். நல்ல செம்மராட்ட குட்டி, நல்ல நாட்டு பிரீடாக, நல்ல ஒரிஜினல் நாடாக போட்டிருக்கியா? ஆமாண்ணா. என்ன ரேட் சொல்லுது 8 குட்டிக்கும்? என்ன ஜோடி 9500 சொல்கிறோம்ண்ணே. 9500 சொல்லுதீங்களா? ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணே? என்ன 8500 கொடுத்துடலாம். 8500 கொடுத்துடலாம். ஆமாம் 8500 கொடுத்துருவோம். சரிண்ணே. ஆடு 3 ஆடு விட்டுருக்கீங்க. ஆமாண்ணே. செம்மறி ஆடு. ஆடு கொஞ்சம் பொது தான் உங்களுக்கு. பொது தான். ஆமாம். பல் சுமாராக தான் இருக்கும். பல் சுமாராக தான் இருக்கும். ஆமாம். என்ன ரேட் சொல்லுது 3 ஆட்டுக்கும்? 3 ஆட்டுக்குமாண்ணே 21 ரூபா தான் சொல்லியிருக்கோம். 21 ரூபா சொல்லுதியா? ஆமாம். எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஏன்னா 19 ரூபா கொடுத்துடலாம். 19 ரூபானா கொடுத்துடலாம். ஆமாண்ணா. இன்றைக்கி சந்தை எப்படின்னா இருக்குது நிலவரம்? சந்தனைக்கு வரது நல்லா இருக்குது. எல்லாம் பக்ரீத்து கடாக தான் கூட்டம். பக்ரீத்து கடாக தான் வந்து இறங்கியிருக்கு. அதிகமாக வந்து இறங்கியிருக்கு. விலைவாசியெல்லாம் எப்படின்னா இருக்கும்? விலைவாசி இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் விலை சூடாக தான் இருக்கும். சூடாக தான் இருக்குது. கடாயை பொறுத்து விலைகள் அதிகமாக தான். நாட்டு வியாபாரங்களுக்கு இன்றைக்கி மதிப்பு தான். சரிண்ணா. சரி ரொம்ப நன்றி. அந்த ஒரு வெள்ளை கடாய் ஒன்று வச்சுருக்காப்புல தம்பி. ஆமாம். அதுக்கு என்ன ரேட் சொல்லுதியா? ஏன்னா 16 ரூபா சொல்லியிருக்கோம். அந்த வெள்ளை கடாய்க்கு 16000 ரூபா சொல்லுதியா? அது எத்தனை மாதம் கடாயாக இருக்கும்ண்ணே? அது இன்னும் 11 மாதம் கடை ஆகுது. 11 மாதம் பாரு கடா பாரு. 16 தான் சொல்லியிருக்கேன். கடா பிடிச்சி பாரு. கடா தெளிவுள்ள கடா. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்ண்ணே? என்ன 14500 கொடுத்துடலாம். 14500 கொடுத்துடலாம். பல் எப்படிண்ணே? பல்லு 2 பல்லுண்ணே. 2 பல்லு கடாயா? ஏன் பாரு கடா நம்ம கடா தான். என்ன 14500 தான் சொல்லியிருக்கேன். வளப்பு குட்டி குட்டி நல்ல குட்டி. நல்லா டாப் கடாயா நான் வச்சுருக்கா. நல்ல சூப்பர் கடாய் ரெண்டு. கண்கருப்பு கடாய் நல்லா டாப் கடாய் வந்துருக்கு. பாம்புக்கோயில் ஆட்டுச்சந்தைக்கு நல்லா
டாப் கடாயாக போட்டிருக்காரு அண்ணன். சரியான கடாயாக இருக்குது. பாம்பு கோயில் ஆட்டு சந்தை இன்னைக்கு பக்ரீத் பண்ணுறதுக்கான நல்ல சூப்பர் கடாயா, நல்ல டாப் கடாயா. பெரிய கடாய் என்ன ரேட்டுண்ணே? 35,000 சொல்லுதா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 32 கொடுத்துடலாமா? இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? சரியில்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. பல்லு எப்படின்னா அதுக்கு? 2 பல்லா? சரி. மீதியெல்லாம் என்ன ரேட்டு சொல்லுது? ஜோடி 50 ரூபா சொல்லுது. பல்லு பல் போடலை, அது ஒன்று தான் பல் போட்டிருக்கு, மீதியெல்லாம் பல் போடலை. பக்ரீத் வியாபாரம்ண்ணா. நல்ல டாப் டாயில் எல்லாமே நல்ல சூப்பர் டாய்களாக போட்டிருக்காருண்ணே. அண்ணன் டாப் குட்டியாக நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல சூப்பர் குட்டியாக போட்டிருக்காப்புல. நல்ல எல்லாமே விளையாட்டு மாதிரி குட்டி தாங்கண்ணா. எல்லாமே நான் 8000 கரும்பூர் குட்டி கிடக்கு, கன்னி குட்டி கிடக்கு, கலர் குட்டி கிடக்கு, எல்லா குட்டியுமே கிடக்கு, எல்லா தரத்துலையுமே கிடக்கு. 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் குட்டி வரைக்கும் போட்டிருக்காப்புல. அந்தப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டாப் கிடாய்ஸ், நல்ல கிடாய்களாக நிறைய கிடாய்கள் போட்டிருக்காப்புல. ஆடு கிடா தானே? எல்லாமே கிடாய் தான். ஆமாம் ஆமாம், எல்லாமே நல்லா சூப்பர் கிடாய்களாக போட்டிருக்காப்புல. இதெல்லாம் எல்லாம் கண்ணு கிடையாது, கண்ணு கிடையாது, கரும்பூர் கிடையாது, சுத்த கருங்கடாய் எல்லாமே கிடைக்கு. அதெல்லாம் ஜோடி என்ன ரேட்ண்ணா? நாங்கள் ஜோடி வந்து 30 ரூபா சொல்லுவோம்ண்ணா. 30 ரூபா சொல்லுதியா? ஆமாம். கறினா எவ்வளோ வரும்ண்ணா ஒரு கடாய்? ஆவரேஜ் கறினா எவ்வளோ வரும்? 13 கிலோக்கு மேலே வரும். 13 கிலோவுக்கு மேலே வரும். ஆமாம். சரி சரிண்ணா சரிண்ணா. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்? 14 ரூபா கொடுக்கலாம். 14 ரூபா கொடுத்துடலாம். சந்தை நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு சந்தை நிலவரம் ரம்ஜானுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குண்ணா. ரம்ஜானுக்கு அதிகமான கூட்டங்கள் இருக்கு, அதிகமான கூட்டமாக இருக்கு. ஆமாம். சரிண்ணா. இது எப்படி சொல்றீங்க? இந்த மரியெல்லாம் எப்படி சொல்லுங்க? நல்லா வளர்ப்பு கருத்து மரியெல்லாம் போட்டிருக்கியா? ஜோடி 11 ரூபா சொல்லுதியா? பெரிய மாதிரி கிடக்கு, சின்ன மாதிரி கிடக்கு. 11 ரூபா வித்தாச்சா? முடிஞ்சு வச்சா? என்னன்னு சொல்லி என்னன்னு முடிஞ்சிருக்குண்ணே? 14 ரூபா சொல்லி 11 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. நம்ம கட்டுப்படியான ரேட்டா எப்படிண்ணே? பரவாயில்லண்ணா, கொஞ்சம் பொடிமுறை கிடக்குன்னு தெரியல. ஓ சரி சரி சரி. ஈக்குவலாக சேர்ந்துக்கிறது. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரியான கட்டாயிண்ணே. நல்ல கொம்பே, நல்ல டாப் கொம்பா வச்சிருக்காப்ல. சரியான கட்டாய். என்ன ரேட்டுண்ணே சொல்லுவியா? 32 ரூபா சொல்லுங்க. எவ்வளோண்ணா கொடுத்துடலாம்? 30 ரூபாண்ணா கொடுத்துடலாம். எல்லாம் சரியான கட்டாய். சந்தையில் வந்ததுலே நல்ல டாப், நல்ல கொம்பு பார்த்துக்கோங்க, நல்ல சைஸ் கொம்பு, நல்ல சம்முன்னு தோரணையாக இருக்கும். தோரணையான கடாய், சரியான கடாய். 32 சொல்லுதாக அண்ணன் 30 ரூபானா கொடுத்துலாம். என்ன வாங்கியிருக்கீங்களா எப்படிண்ணா கடாய்? ஆமாண்ணே. என்ன ரேட் சொன்னாங்க? 25 ரூபா சொன்னாங்க. 25 சொல்லி எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா? 20 ரூபான்னு வாங்கியிருக்கீங்களா? நல்ல கொம்புல நல்ல மோலிக்கடை. 25 சொல்லி 20 ரூபான்னு வாங்கியிருக்காங்களாம். கிடா மரியா? ஆமாண்ணா ஆமாம். ஆடு எத்தனை பல்லுண்ணே? ஏன்னா ஆடு பல் சேர்ந்துருச்சு, உங்களுக்கு பல் சேர்ந்துருச்சு. நல்ல காடுகளில் மேய்ஞ்சதுங்க, நல்ல நீட்டு போக்கு உயரம் உள்ள ஆடுங்க. ஆமாம், நல்லா சூப்பர் ஆடாக வச்சிருக்கேன். குட்டி என்ன குட்டிண்ணே? கிடா குட்டி தாமண்ணே. 2 குட்டி, 2 கிடா குட்டி, ஒரு குட்டி ஆட்டுக்காரன் வச்சுக்கிட்டாங்க, ஒரு குட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணா ஆமாம். என்ன ரேட் சொல்லுதியா? ஏன்னா 14,500 சொல்லியிருக்கோம்ண்ணே. 14,500. ஆமாண்ணே. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஏன்னா 12 கொடுத்துடலாம்ண்ணே. 12 கொடுத்துடலாம். ஆமாண்ணா கொடுத்துடலாம். பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு தெளிவாக இருக்காண்ணா. பல் தெளிவாக இருக்கு. ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. இந்த சுத்த கருத்தாடு ப்ளஸ் ஒரு மரி ஒன்று வச்சிருக்கியா? ஆமாம். அது என்ன மரிண்ணே? என்ன எப்படி கேட்கியா? என்னண்ணா கேட்டியா? சுத்த கருத்த ஆடு ப்ளஸ் ஒரு மரி, நல்ல புளியம்பூர் மரி. அது என்ன மரிண்ணே? அது பொம்மரியா? பொம்மரி. இந்த ஆடு பல்லு எப்படிண்ணா? ஆட்டுக்கு இது பல்லு தெளிவாக உள்ள தெளிவான ஆடு. தெளிவாக. குட்டி எத்தனை குட்டினா போடும்? இது 2 குட்டி ஆடு தானே. எல்லாமே 2 குட்டி ஆடு தான். 2 குட்டி ஆடு தானே. என்ன ரேட் சொல்லுதியா? இது ஆடு மாதிரி 13,500 சொல்லிக்கிறோம். 13,500 சொல்லுதியா ஆட்டுக்கு மரிக்கும்? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஏன்னா 11,500 கொடுத்து 11,500 கொடுத்துடலாம். இன்னைக்கு சந்தை எப்படி இருக்குண்ணே?
சந்தை பரவாயில்ல, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, மக்கள் நல்லா வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மக்கள் நல்லா வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, கூட்டம் நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு தான் இருக்கு. சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஆடு 2 குட்டி வச்சுருக்காப்புல, நல்ல ஆடு, நல்ல ரெண்டுமே நல்ல குட்டி. ஆடு குட்டி ஆடு முட்டி 2 மறி போட்டுருக்காப்புல, 2 பொட்டை குட்டி இருக்கு. ரெண்டுமே பொட்டை குட்டியா? என்ன ரேட்டு? 14 ரூபாய் தாங்க. 14 ரூபாயா? கேளுங்க விலைகளுக்கு தான். 2மே பொட்டை குட்டி நல்ல கிளிக்கம்பாடு. 14 ரூபா சொல்கிறாப்புல, ரெண்டுமே. பல்லு எப்படிண்ணே? பல்லு இருக்கு. ரைட்டு. நல்லா டாப் குட்டிகளாக போட்டிருக்காப்புல அண்ணன், நல்லா டாப் டைப்ஸ் குட்டிகளில் கிடா இது. மேக்ஸிமம் பல் போடாது, பல் போட்டேன்னா 2 பல் அவ்வளோக்குள்ள தான் இருக்கும். எல்லாமே நல்ல கிடாய்கள்லாம் நல்ல சூப்பர் கிடாய்களாக போட்டிருக்காங்க, நல்ல தரமான கிடாய்களாக போட்டிருக்காங்க அண்ணன். அண்ணா சந்தை எப்படி இருக்கு நிலவரம்? ரெண்டுமே பல்லாட்டு குட்டின்னு சொல்லக்கூடிய 2 குட்டியுமே நல்ல குட்டினே. ஆமாம், 2 குட்டி சேர்த்து 14,000 ரூபா சொல்கிறாப்புல. 14 ரூபா சொல்கிறாப்புல அண்ணன். எவ்வளோண்ணா? 14 சொல்லி எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 2 சேர்த்து ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணா? அப்படி அது வேறையா? குறைக்க முடியாது, ரேட்டை குறைக்க முடியாட்டாங்க. 14 ரூபானா எடுத்துக்கலாம்ண்ணா. 2 ஆடு மாதிரியும் வச்சுருக்காண்ணா. ஒரு மாதிரி நல்லா சுத்த கருத்த மாதிரியா இருக்குது. ஆடு மாதிரியும் சூப்பர் ஆடாக இருக்குது. பல்லு 6 பல்லுண்ணே ஆட்டுக்கு. மாதிரி ஒரு பொட்டை மாதிரி, 2மே பொட்டை மாதிரி தான், 2மே பொம்மரி தான். பல்லு 6 பல்லு. விலை எப்படிண்ணே? ஆட்டுக்கு ஒரு 2 மாதிரிக்கு சேர்த்து. ஆடு 2 மாதிரியும் சேர்த்து 13 ரூபா சொல்கிறேன். 13 ரூபா சொல்லுதியா? ஆமாம். எவ்வளோ? ஆடு மாதிரியும் சேர்த்து 13,000 ரூபா சொல்லுவாங்க அண்ணன். ஃபைனலாக எவ்வளோனா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்போம். வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. நல்ல ஆடெல்லாம் நல்ல ஆடுனே, பல்ல ஆடு நல்ல ஆடு. ஒரு 2மே ஆனால் பொம்மரிண்ணே, மாதிரி 2மே பொம்மரி. வாங்க, ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணே? இல்லை, ஃபைனல் 13 ரூபா கொடுத்துருவோண்ணே. 13 ரூபா கொடுத்துருயா? ரேட்டு 13 தான் சொன்னீங்க. ஆமாண்ணே, ஆளுங்க வந்தாலும் அனுசரித்து 10 குறைச்சி கொடுத்துருவோண்ணே. பாலுகளை வந்து 10 எடுத்து குறைச்சி கொடுத்துடலாம். 2மே நல்லா சூப்பர் மாதிரிண்ணே. ஆண்குட்டி மாதிரி. சூப்பர், நல்லா சூப்பர் குட்டியாக இருக்குது 2மே. ஆடு எல்லாம் ஆடுதானே? எல்லாம் ஆடுதான். ஆடு எல்லாம் ஆடுதானே? சரிண்ணே. எப்படி பால் குடிக்குது? கொலையும் கடிக்கும். ஆமாம், ஆட்டோட மேயிற குட்டி தான். ஆட்டோட மேயிற குட்டி தான். ஆமாண்ணா. சரிண்ணே. நீ சந்தை எப்படி இருக்கு நிலவரம்? சந்தை நிலவரம் கொஞ்சம் பொதுவாக தானே இருக்கு. பொதுவாக தான் போய்கிட்டு இருக்கு. சரிண்ணே. நல்ல செம்பராட்ட குட்டியெல்லாம் போட்டிருக்கியா? ஆமாண்ணா. நல்லா நாட்டு பிரீடு, நல்ல ஒரிஜினல் நாடாக வச்சிருக்கியா? பெண்குட்டி. ஆமாம், எல்லாம் கிடக்கு. என்ன ரேட்டு சொல்லுதியா? ஜோடி 11 ரூபா சொல்லுவேன். ஜோடி 11 சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஏன்னா ஒரு 10 ரூபா கொடுத்துருவோண்ணே. 10 ரூபானா தூரம் கொடுத்துடலாம். பெரிய குட்டி தான். எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணா? எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணா? ஏன்னா இது எல்லாமே 2 மாதம் குட்டிண்ணா. 2 மாதம் குட்டி. யாரும் நல்லா சாப்பிடும். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணா. கிடாய் என்ன வச்சுருக்கா? நல்ல கன்னி கிடாயிலே நல்ல டாப் கிடாயாக இருக்குது. 3 கிடாய் போட்டிருக்காங்க. 3 கிடாயுமே நல்ல சூப்பர் கிடாயிண்ணே. 3மே நல்ல சூப்பர் கிடாயாக போட்டிருக்காப்புல அண்ணன். கிடாயெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு தோரணையான கிடாயாக போட்டிருக்காப்புல. என்ன ரேட்டு சொல்லுதீங்க? 3 கிடாயும் 90,000 சொல்லுவோம். 90,000 சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? ஒரு 55 ரூபானா கொடுத்துருவோம். 55 ரூபானா கொடுத்துருக்கலாம். ஆமாம். ஏனே வணக்கண்ணே. நல்ல டாப் கிடாய, நல்ல சரியான கிடாயா வச்சிருக்கியா? என்ன ரேட் சொல்லுதியா? 27 ரூபா சொல்லுதியா? பல் சேர்ந்துருச்சு. 22 ரூபா சொல்லுதியா? 27 சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 23 ரூபா கொடுத்துடலாம். சுத்த கருத்த கிடாயி. நான் ரேராக தான் கிடைக்கும். இது வந்து சந்தைக்கே அபூர்வமாக தான் வரும். விற்க மாட்டாங்க. ஓ, மூலிக்கடாய்.
மூலிக்கடாய் மித்த ஆட்டில் பார்த்தீங்கன்னா காது பெருசா இருக்கும். கால் பெருசாக இருக்கும். இதுல வந்து காது சின்னது மூலி. மூலிக்கடை பிறவி அப்படித்தான். மூலிக்கடாய் என்ன ரேட் சொல்லுதியா? 27 ரூபா சொல்லியிருக்கியா? ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? 23 ரூபா கொடுத்துருவோம். 23 ரூபா கொடுத்துருவியானு. சந்தை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ரொம்ப ரம்ஜான் எல்லாம் கிடையாது. கடாய் விற்பனை இல்லை, விற்பனை இல்லாமல் தான் இருக்கு. சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்ல சுத்த கருங்குட்டி, நல்ல சூப்பர் குட்டிகளாக வச்சுருக்காங்க. நல்ல கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல சூப்பர் குட்டிகளாக வச்சுருக்காங்க. ரெண்டுமே எந்த ஒச்சமும் கிடையாதுண்ணே குட்டியில். எல்லாமே நல்ல கருங்குட்டியாக வச்சுருக்காங்க. என்ன ரேட் சொல்லுதுண்ணே? 35 ரூபா தானே. 35 ரூபாய் சொல்லுது. ரெண்டு சேர்த்து எவ்வளோண்ணா கொடுக்கலாம் ஃபைனலாக? 32 33 ரூபா. 32 33 ரூபாய்க்கு நேரம் வந்தால் கொடுத்துடலாம். அந்த தக்கத்துலாம் கிடைக்கும். கேள்வி என்ன ரேட் கேள்வி கேட்டு? 30 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கேள்வி இருக்குது. ஒரு 2000 ரூபா தக்கத்தில் கிடைக்கும். சரிண்ணே, பல்லெல்லாம் எப்படிண்ணே? பல் போடாத கிடையாது. சரிண்ணே, வேறு எதுவும் ஒச்சங்கிச்சு எதுவுமே கிடையாது. எந்த ஒச்சமும் கிடையாது. சரிண்ணே, எத்தனை கிலோ கறி இருக்கும்ண்ணா? 13 கிலோ வரும். 13 கிலோ இருக்கும். சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்ல அண்ணன், ரெண்டுமே நல்ல சூப்பர் குட்டியை பார்த்துக்கோங்க. நல்ல எந்த வெள்ளையோ இல்லை எதுவுமே கிடையாது. நல்ல கடாய், சூப்பர் கடாயாக இருக்குது. கருங்கடாய்க்கு எப்போதுமே விலை கூடுதலாக தான் இருக்கும். கருங்கடாய்க்கு எப்போதுமே மவுஸ் இருக்கிறது எப்பயும் கருங்கடாய் விலை தான். விலை தான், மவுஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே.